ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் மிளகு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக என்னுடைய மாமியார் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு வர்ற ஜென்ரேஷனும் இதை ரொம்ப லைக் பண்ணுற குழம்பு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது மட்டனில் செய்வாங்க. இது மட்டன் இல்லைன்னா சிக்கனில் பண்ணக்கூடியது. வெஜிடபிள் யூஸ் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். தோசைவெல்லாம் முன்னாடியே மாவுலாம் நம்ம ஆட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்னன்றதை பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம். தேங்காய் ஒரு 1.5 கப்பு. தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 பாலாக எடுத்துக்கோங்க. திக்கா 1, தின்னா 1 பால். மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நமக்கு தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையும் நமக்கு வேணும். உப்பு தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இவ்வளோதாங்க பொருட்கள். இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடான உடனே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்க வரணும், கருக விட்டுறக்கூடாது. பாருங்க செவந்து வருது. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இதை நீல வாக்கில் இதை மாதிரி வெட்டி வச்சுட்டு அதில் சேர்த்து வதக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா நம்ம வதக்க போகிறோம். கருக விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரக்கூடியது நம்ம வதக்கி செய்கிற முறையில் தான் இருக்குது. வெங்காயமும் கருகக்கூடாது, அதில் இருக்கிற உளுத்தம் பருப்பும் கருகக்கூடாது. இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்மெல் இந்த குழம்புக்கு கொடுக்கும். இப்போ குழம்பு இன்னும் டேஸ்டியாக அமையும். பாருங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து இதுலேயே நான் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் குழம்பு. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள் சிக்கனை இதுலேயே நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க இதுலேயே. பாருங்க இப்போ சிக்கன் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 2ஆவதா எடுத்த தின் பாலை இதோட சேர்த்து நம்ம வேக வைக்கணும். பாருங்க தண்ணியா 2ஆவதா எடுத்த பாலில் நம்ம இந்த சிக்கனு இதெல்லாம் சேர்ந்து வேகணும். இப்போ இப்படி வேகச்ச அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும், கூலாயிடும். சிக்கனும் அந்த தேங்காய் பால்லையே வேக வைக்கிறதுனால நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுத்து நல்லா இருக்கும். இப்போ இதே நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம். நீங்கள் மட்டனில் செஞ்சீங்கன்னா முதல்ல மட்டனை குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு, அந்த பாலும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம உள்ளே சேர்க்க மாட்டோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லேயே அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். அது கூட அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன்.
மிளகுத்தூள் வந்து உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். உப்பு நல்லா பிடிக்கட்டும் சிக்கன்லலாம். இப்போ இதில் வந்து மெயினாக கொஞ்சம் வேலை இருக்கிறது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதும் சின்ன வெங்காயம் நம்ம ரெடி பண்ணுறதும் தான். இதை கொஞ்சம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திக்காக எடுத்த ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது திக்கான பால், தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்த பால். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வந்தாலே போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். உப்புலாம் கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்காங்க, இருக்குதா சரியாக இருக்குதா அப்படின்னு. இது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அருமையான ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கு அவ்வளோ ஆப்டா இருக்கும். இதே நம்ம ஆப்பத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தோசைக்கு நம்ம சைடில் வச்சுக்கிட்டு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற குழம்புங்க இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.